ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெயின் லில்லியை பற்றி பார்ப்போம். ரெயின் லில்லி வந்து நல்ல பெரிய தொட்டியில் வச்சோம்னா, ரொம்ப பெருசு இல்லை, பட்டு ஒரு 5 லிட்டர் 6 லிட்டரோ இல்லை 7 லிட்டர் இந்த டஸ்ட்பின் மாதிரி இல்லை பெரிய தொட்டி இந்த மாதிரி இதில் வச்சோம்னா நமக்கு நல்லா மல்டிபிள் ஆகுது, சீக்கிரம் பூவும் வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக வந்து நான் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த சின்ன சின்ன தொட்டியில் வச்சுன்னு இருந்தேன். பாருங்கள், இந்த தொட்டிலெல்லாம் வச்சுட்ருந்தேன், குட்டி குட்டி தொட்டியில் 2 வருஷமாக பூ பூக்கல, மல்டிபிள் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய தொட்டிக்கு மாற்றினேன், நல்லா பூ வந்துட்டுருக்கு இப்போ தான். ஏன்னா நான் இது மாற்றி 1 மந்த் ஆகுது. சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஏன்னா சின்ன தொட்டியில் வச்சுட்டு பூ பூக்கல, மல்டிபிள் ஆகலை அப்படின்றபோது கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும். அதனால தான் இது பிம் சம்போ. கிட்டத்தட்ட மொட்டை மாடியில் ஒரு 100 டியூபர் வச்சு அழுகியிருக்கும். என்ன ரீசன்னா, நான் ஒரு டியூபர் வந்து நல்லா தாங்குதுன்னு நினச்சிட்டு ஒரு 2 மந்த்ஸாக தண்ணி விடாமல் விட்டுட்டேன். நல்லா வெயிலுக்கு வெந்து போயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ரொம்ப ரொம்ப பழைய வெரைட்டிஸ் தான். பட் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பில் கொடுத்துருந்தா நிறைய மல்டிபிள் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த தொட்டிலெல்லாம் வந்து வச்சு 1 மந்த் தான் ஆகுது. பட் நிறைய செடி நல்லா பெருசாக வளருது. அதனால் சொல்கிறேன். ஆக்சுவலி இதில் எல்லாமே வந்து ரெயின் லில்லி தான் இருக்கும். எல்லாமே ஒன்று ஒரு ஒரு வெரைட்டி, ஒன்று ஒரு ஒரு பேர் இருக்கும். ரெயின் லில்லியாக இருக்கட்டும், வாட்டர் லில்லியாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் சிமிலராக தானே இருக்கும். ப்ளூ, பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ரெயின் லில்லி என்னை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு ரெயின் லில்லி ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறைய வாங்கி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த டப்பில் எழுதியிருப்பேன், பேர் எழுதியிருப்பேன். இந்த பேரை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்னா, பெரிய தொட்டிக்கு மாற்றும்போது எழுத மறந்துட்டேன். அதனால் இந்த டப்பெல்லாம் சேர்த்து அந்த தொட்டிக்கிட்டேயே வச்சுருக்கேன். பட் அதுவும் எப்படி மண் போடும்போது செய்யும்போது மாற்றி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஐடி வந்து கரெக்டாக எழுதி வைக்கணும் இதில். பாருங்கள், இந்த டப்பில் எல்லாம் வந்து பேர் இருக்கும். இந்த டப்பில் தான் வச்சுருந்தேன் 2 வருஷமாக. பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக பூ பூத்துட்ருக்குன்ட்டு. வச்சு 1 மந்த்து தான் ஆகுது, சூப்பராக பூ பூக்குது. நல்ல எருவும் மண்ணும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. இது வந்து கிங் பேர் மறந்துட்டேன். நிறைய வந்து பேர் மறந்துட்டேன். அதனால் இந்த டப்பில் எழுதி வச்சுருந்தேன். அது உங்களுக்கு ஐடி வேணும்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். வீட்டு யூஸுக்கு தான் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக பூத்துட்ருக்கு. மல்டி பெட்டல் நினைக்கிறேன். டபுள் லோட்டஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது. பட் இது என்ன வெரைட்டின்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் ஆகுது. மல்டி பெட்டலும் கூட. மல்டி பெட்டலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் ஆகிருக்கு. மல்டி பெட்டல் அவ்வளோ சீக்கிரம் நிறைய வந்து மல்டிபிள் ஆகாது. சிங்கிள் பெட்டல் வாங்கினோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய பிளான்ட்டு டக்குன்னு வந்து நிறைய டியூபர் ஃபார்ம் ஆகுது. பட் மல்டி பெட்டலில் அந்த மாதிரி இல்லை. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா மல்டி பெட்டல் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா, மல்டி பெட்டலில் வந்து அந்த மல்டிபிள் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஒரு டியூபர் வச்சு 3 வருஷம் ஆனாலும் 4 டியூபர் கிடைக்கல. அதனால் சொல்ல வந்தேன். பட் அதெல்லாம் பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன். மல்டிபிள் வெரைட்டி மல்டி பெட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டப்பில் தான் வச்சுருந்தேன். பட் இதெல்லாம் வந்து சிங்கிள் பெட்டல்ஸ் தான். இதை ஒரு பல்பாக தான் வாங்கினேன். ஒரு பல்பாக வாங்கினது அவ்வளோ மல்டிபிள் ஆகுது. நல்லா பெரிய தொட்டியில் வச்சோம்னா. பாருங்கள், இது என்ன சொல்கிறது, பேர் மறந்துட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூ பூத்ததுக்கப்புறம் நான் பார்த்து பேர் எழுதணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெயின் லில்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த டப்பில் எழுதி வச்சுருக்கேன். இது பார்த்துட்டு நம்ம வந்து பெயிண்ட் மார்க்கர் வாங்கி நம்ம எழுதிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு கரெக்டாக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹைப்ரிட்டு, என்னோடய ஹைப்ரிட் இது. ஒன்றும் இல்லை, நம்ம சீடு போட்டு வளர்த்து அதில் புதுசாக ஒரு வெரைட்டி மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்மளோட ஹைப்ரிட்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெட் லாம்டான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுவும் நல்ல கலர், ரெட்டாக நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெயின் லில்லி பாருங்கள், இதெல்லாம் சிங்கிள் பல்பாக வாங்கி வச்சது தான். ஆக்சுவலி இந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேன். பட் இந்த வெரைட்டி இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் ஆச்சு. ஒவ்வொரு வெரைட்டி வந்து மல்டிபிள் ஆகுது. பட் சிங்கிள் பெட்டலாக வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா மல்டி பெட்டல் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து லேட் ஆகும். இது இந்த ராஜமல்லி அப்படின்ட்டு பாருங்கள், மொட்டை எப்படி இருக்குன்னுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப காலையிலே போய் எடுத்துட்டேன் வீடியோ. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது, ஒரு மேரேஜுக்கு. வர்றதுக்குள்ளே மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ மழை தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே பூவெல்லாம் வந்து ஒரு மாதிரி
தண்ணி தெளிச்சோம்னாவே ஒரு மாதிரி ஆயிடும்ல. அதனால இப்போ வீடியோ எடுத்து போட்டுறலான்னு பாருங்க, இன்னைக்கு பூக்கக்கூடிய மொட்டுக்கள் இருக்கு.